இப்போ 30 நாள் பிடிங்காச்சு, இன்னும் 30 நாள் தாராளமாக வரும். ஈல்டு வந்து நல்லாயிருக்கு, அதே மாதிரி செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கு. என் பேர் ஸ்ரீதர், விருதுநகர் மாவட்டம், வெம்பக்கோட்டை தாலுகா, கங்கசூர் கிராமத்துலேருந்து சொல்கிறேன். எனக்கு வெண்டையில் ஒரு இது வந்து ஒரு 2 மாத செடி. முதல்ல ஒரு 30 நாள் செடியே வளரலை. இன்ஸ்டாவில் ஆட் பார்த்தேன், ஏபிகேஎஸ்ன்னு. அதில் ஒரு அந்த மேடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு சொல்லிச்சு. வந்து இதில் வந்து பூவே எடுக்கலை. ஃபஸ்ட்டு இதை அடித்தேன், ஆர்பெக்ஸு. ஆர்பிஎஸ் அடித்தோடனே செடி நல்லா தளவு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் FL77 சொல்லி மருந்து சஜஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 20 ரூபா 25 ரூபா தான் வந்துச்சு இந்த 5 ஒத்தையிலையும். இப்போ 50 ரூபா வரைக்கும் ஈல்டு இருக்குது. நல்ல சந்தோஷம் தான், நல்லா வேலை செய்யுது. ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணணும், உடனே ரிசல்ட் கிடைக்காது. 10 நாள் 15 நாள் ஆகணும். ஒவ்வொரு டோஸுக்கும் 10 நாள் இடைவெளி அடித்தா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். மற்ற எதுவும் வியாதி எதுவும் ஒன்றும் இல்லை. செடி நல்லா பச்சையாக ஒன்று போல் இருக்குது. காய் சுருட்டை விழுதுல 70 நல்லா இருக்குது, எடையும் இருக்குது. FL77 வந்து 15 நாளுக்கு ஒன்று கொடுக்க சொன்னாங்க. ஒரு 12 லிட்டரு டேங்க்கு வந்து 200 மில்லி 220 மில்லி நான் ஊற்றுவேன். அந்த மாதிரி கணக்கு பண்ணி அடிச்சதுல நல்லா ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து செடி நல்லா பழுத்துன்னு இருக்குது. ஆர்பெக்ஸு இது 3 வாரம் இல்லை 4 வாரத்துக்கு ஒருக்கா அடிக்கலாம், நல்லாயிருக்கு. அப்படி தான் நான் அந்த பக்கத்தில் மிளகா செடிக்கு அடிச்சிருக்கேன். வெண்டைக்கு இது 2மே அடிச்சிருக்கேன், நல்ல ரிசல்ட் இருக்குது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுங்க, 50 ரூபா இருக்குது, திருப்தியாக இருக்குது. இந்த மருந்தை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த செடி வந்து 70 நாள் ஆச்சு நட்டி. எனக்கு 45 நாளில் காய்க்கு வரலை. நான் 30 நாள் ஆடு பார்த்துட்டு இதுக்கு அடித்த பிறகு இப்போ நான் இப்போ 1 மாதமாக பிடிங்கிட்டு இருக்கேன். இப்போ 30 நாள் பிடிங்காச்சு, இன்னும் 30 நாள் தாராளமாக வரும். ஈல்டு வந்து நல்லாயிருக்கு, அதே மாதிரி செடியோட வளர்ச்சியும் நல்லாயிருக்கு. ஈல்டும் இப்போ நார்மலாக இங்கிலீஷ் மருந்து அடித்தா 50 நாளைக்குள்ளே ஓஞ்சி போகும், இலையெல்லாம் உதிர்ந்து கம்பாக நின்றோம். இப்போ இது நல்லா தழைச்சி வந்துருக்கு. இது கூட 1 மாதம் பிடுங்கலாம் காய், இதை யூஸ் பண்ணிங்கன்னா. டெய்லி பறிக்கிறாப்புல இருந்தால் 50 ரூபா பறிக்கலாம். நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த அளவுக்கு வந்த பிறகு தான் நான் பறிக்கிறேன். அப்படின்னா தான் இடம் இருக்கும், நமக்கும் கட்டுப்படி ஆகும். அதனால் இந்த அளவுக்கு பறிக்கிறேன். சின்னதாக பறித்தோம்னா நம்ம இடம் இருக்காது, டெய்லி பிடுங்கலாம். நான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பிடுங்குறேன், அதனால் திருப்தியாக இருக்குது.